இந்த இட்லி தோசை செஞ்சே வாழ்க்கையே ஓடிரும்னு நினைக்கிறேன். அப்படி தான் இருக்கு. காலம் ஃபுல்லா வந்து இட்லி, தோசை இதுக்கு சைட் டிஷ் இப்படியே ஓடிட்டுருக்கு. இன்னைக்கு வந்து ஒன் பாட் ரெசிபி தான். சிம்பிளான சைட் டிஷ் தான். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? எல்லாத்தையும் ஒரு குக்கரில் வச்சு ஒரு 3 விசில் வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து செம்மையா ரெடி ஆயிரும். சிம்பிளாவும் இருக்கும், டேஸ்ட்டாவும் இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஒரு பாத்திரத்த எடுத்துக்கோங்க. அதில் வந்து கத்திரிக்காய் வந்து ஒரு 3, 4 கத்திரிக்காய் வந்து நான் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். அது கூடவே வந்து 2 வெள்ளைப்பூடு ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே வந்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், அது கூடவே கொஞ்சமா வந்து புளி கரைசல் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் திக்னஸ்க்காக வந்து பாசிப்பருப்பு சேர்த்துருக்கேன். அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு, வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் அது கூடவே வந்து கொஞ்சமாக சாம்பார் தூள் இதெல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுட்டு கொஞ்சமாக சீரகமும் ஆட் பண்ணியிருந்தேன். அவ்வளோதான் 3 விசில் வச்சு குக்கரில் எடுத்துகிட்டு தாளிப்பு கொடுத்துட்டு சர்வ் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படின்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க் யூ.